சூரிய கிரகணம் எல்லாமே முடிஞ்சிடுச்சாப்பா அப்படின்னு கேட்குறாரு. எல்லாம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்க சொல்கிறாங்க. சரி எல்லாருக்கும் சுற்றி போட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் வீட்டுக்குள்ளே போங்க அப்படின்னு சொல்கிறாரு ராஜாங்கம். அதே மாதிரி சுற்றியெல்லாம் போட்டாங்க. எல்லாருமே வீட்டுக்குள்ளே வராங்க. வந்த உடனே அப்பா என்னால் முடியுது அப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு ஒரு பக்கம் உட்காடுறாங்க. இங்கே பாருங்க, எல்லாரும் கஷ்டப்பட்டுட்டு தான் வந்திருக்கீங்க. கால் வலி எல்லாருக்குமே இருக்கும். எல்லாரும் போயிட்டு ரூமில் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்கிறாரு ராஜாங்கம். மோகனா நீயும் போ அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு ஈஸ்வரி ஒரு நிமிஷம் இங்கே வா அப்படின்னு ராஜாங்கம் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு நடந்ததெல்லாம் சொல்கிறாரு. இங்கே பாருமா, உங்கள் எல்லாரையும் சேர்த்து நான் கஷ்டப்படுத்திட்டேன் நீங்கள் நினைக்காதீங்க. இந்த வீட்டோட நல்லதுக்கு தான் நான் பண்ணியிருக்கேன். இந்த வீட்டோட இனி வரவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும், அந்த முருகரோட அருள் கிடைக்கணும், அதுக்காக தான் நான் எல்லாரையும் கூட்டிகிட்டு போனேன். நான் உங்களெல்லாம் கஷ்டப்படுத்திட்டேன்னு தயவு செய்து நினைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஐயோ மாமா, நான் ஏன் மாமா அப்படிலாம் நினைக்க போகிறேன், அதெல்லாம் ஒன்றும் நான் நினைக்கல மாமா அப்படின்னு ஈஸ்வரி சொல்கிறாங்க. சரி போங்க, போயிட்டு ரூமில் ரெஸ்ட் எடுங்க போங்க அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாருமே போகிறாங்க. மோகனா நீயும் போ, நான் எல்லாருமே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க ரூமுக்கு அவங்கவுங்க போகிறாங்க. தமிழ் வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. போயிட்டு கால் வலி எப்படி இருக்குது பரவாயில்லையா அப்படின்னு கேட்குறாரு சேது. பரவாயில்லைங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இரு வரேன் அப்படின்னு போகிறாரு. போயிட்டு காலுக்கு கொண்டு வந்து அப்படியே இதெல்லாம் போட்டு எண்ணெய்லாம் போட்டு அப்படியே தேய்ச்சி விடுறாரு. கால் வலி பரவாயில்லையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னதான் இருந்தாலும் வயிற்றுல குழந்தை இருக்கு, நீ நடந்து வந்திருக்க, எல்லாம் நல்லதுக்கு தான் விடு அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. அங்கேருந்து அப்படியே ராஜாங்கம் மோகனா 2 பேருமே ரூமில் இருக்காங்க. கால் வலிக்குதா உனக்கு ரொம்ப அப்படின்னு ராஜாங்கம் கேட்குறாரு. இல்லைங்க பரவாயில்லைங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு மோகனா சொல்கிறாங்க. என்ன மோகனா இப்படி பேசிகிட்டு இருக்க நீ, நான் உன்னோட புருஷன் தானே, எனக்கு எதனா ஒன்றா நீ துடிக்கிற, ஒரு விஷயத்தையும் எனக்கு பார்த்து பார்த்து நீ பண்ணுற. இப்போ உனக்கு கால் வலிக்குது, ஏன் நான் பார்க்கக்கூடாதா என்ன? நான் பார்க்கலாம், நான் உன்னோட புருஷன் தானே, நீ காலை காட்டு, நான் வந்து நல்லா தேய்ச்சி விடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைங்க பரவாயில்லைங்க வேணாங்க அப்படின்னு மோகனா சொல்கிறாங்க. இங்கே பாரு மோகனா, அதெல்லாம் நீ யோசிக்கவே யோசிக்காத சரியா, இதில் எந்த ஒரு கௌரவமும் கிடையாது. பொண்டாட்டி புருஷன்கிட்ட கௌரவம் பார்க்கக்கூடாது, அதே மாதிரி பொண்டாட்டி புருஷன்கிட்ட கௌரவம் பார்க்கக்கூடாது, இது எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு அதுக்காக இல்லைங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை காட்டு அப்படின்னு காலில் மருந்தெல்லாம் போட்டு நல்லா சரி பண்ணிகிட்டு இருக்காரு. அங்கேருந்து அதுக்குள்ளே சேது வராரு ரூம்குள்ளே. வந்த உடனே அப்படி பார்க்குறாரு. என்னங்க சேதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க மோகனா. என்னப்பா, நான் வந்துட்டு அம்மாவுக்கு கால் வலிக்க போகுது, அதனால தான் நான் வந்து கால் ஏதாவது தேய்ச்சி விடலாமான்னு கேட்குறதுக்காக வந்தேன் அப்படின்னு சேர்த்து சொல்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, அம்மாவை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ராஜாங்க சொல்கிறாரு. அப்பா உங்களோட கால் வேணால் நான் ஒன்றா சரி பண்ணிவிட்டு போட்டுமா, ஏதாவது தேய்ச்சி விட்டுட்டு போகட்டுமா அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் வேணாம்ப்பா, நான் பார்த்துக்கிறேன். மோகனாக்கு தான் கால் வலி அதிகமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன், ஏன்னா வயசாகுது இல்லை. மோகனா இன்னைக்கு பாரு வலி எப்படி இருக்குன்னு, சப்போஸ் ரொம்ப வலிச்சதுன்னா நீ நாளைக்கு போய் டாக்டரை பார்த்து ஒரு ஊசி போட்டுக்கோ, அந்த வலியெல்லாம் தானாக போயிடும், அந்த கடவுள் கண்டிப்பாக எல்லாத்தையும் சரி பண்ணிவிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்கிறாரு. நீ போப்பா, நீ போய் பார்த்துக்கோ போ, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அங்கேருந்து போகிறாரு சேது. ஏன்னா தமிழ் ஓகேவா, கால் வலி பரவாயில்லையா, இல்லாட்டா நாளைக்கு டாக்டரை போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்கிறாரு. ஐயோ என்னங்க பேசிகிட்டு இருக்கீங்க, ஒரு சின்ன வலியை போய் இவ்வளோ பெருசாக பேசிகிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாரும் தானே நடந்து வந்தாங்க, நீங்கள் என்னங்க இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாங்க. தமிழ் எல்லாரும் நடந்து வந்தாங்க, சரி கரெக்டு தான், ஆனால் நீ வயிற்றில் 2 குழந்தைய வச்சுட்டு நடந்து வந்திருக்க, புரியுதா உனக்கு? சரி நான் போய் பாட்டியை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு அங்கேருந்து போகிறாரு. அப்பத்தா கிட்ட போகிறாரு. அப்பத்தா உனக்கு கால் வலி எப்படி இருக்குது, இரு நான் வந்து உனக்கு எண்ணெய்லாம் போட்டு நீவி விடுறேன் அப்படின்னு எண்ணெய்லாம் போட்டு அப்படி உருவி விடுறாரு. பரவாயில்லப்பா, நான் என்ன ரொம்ப தூரமாக நடந்தேன், நான் கொஞ்சம் தூரம் தானேப்பா நடந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பத்தா வயசு இருக்கவங்க நடந்தால் கூட பரவாயில்ல, நீ வயசானது, இருந்தாலும் கொஞ்சம் தூரம் கூட நடந்து மயக்கடிச்சு விழுந்து எவ்வளோ கஷ்டப்பட்ட, கொடு காலை கொடு அப்படின்னு நல்லா உருவி விட்றாரு. இப்படி ஒரு பேரன் கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கணும், என்ன புண்ணியம் பண்ணணும் தெரியல அப்படின்னு அப்பத்தா சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லை அப்பத்தா, உன்ன மாதிரி ஒரு அப்பத்தா கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சேது சொல்கிறாரு. சரிப்பா சரி, நீ குழந்தை குட்டியோட நல்லா இருக்கணும், உனக்கு வந்த கனவு இனிமேல் எதுவுமே நடக்காது, உன் பொண்டாட்டி நீ வீட்டை விட்டு வெளியே அனுப்புகிற மாதிரி கனவு கண்டா அப்படி ஒரு விஷயம் இந்த ஜென்மத்தில் நடக்கவே நடக்காது. ஏன்னா அந்த முருகர்கிட்ட நம்ம போயிட்டு அவரை பார்த்துட்டு வந்துட்டோம், சொன்ன பரிகாரத்தை நம்ம நல்லபடியாக முடிச்சிட்டோம், அதனால் நீ கவலைப்படாத, இனிமேல் எதுவுமே நடக்காது அப்படின்னு அப்பத்தா சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம் அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சேது வராரு. தாமரை ரூமில் இருக்காங்க, கதவை தட்டிகிட்டே இருக்காங்க. யார் இது கதவை தட்டுறா, யார் அப்படின்னு தாமரை கேட்டுகிட்டே இருக்காங்க. ஆனால் பதில் சொல்லவே இல்லை. என்ன இது இப்படி தட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமாக வருது, பயப்படுறாங்க. ஐயோ நம்ம இங்கே வேறு இருக்கோமே, யாராவது இருப்பாங்களோ, சரி நம்ம ஒரு உருட்டுக்கட்டை எடுத்துக்கலாம் அப்படின்னு தாமரை அப்படி ஒரு உருட்டுக்கட்டை எடுத்துக்கிறாங்க. வெளியே அவங்க அம்மா நின்றுட்டு இருக்காங்க, ரொம்ப நேரமாக தட்டுறாங்க. கதவை ஓப்பன் பண்ணோடனே அப்படியே அடிக்கிறாங்க. என்னடி பண்ணிட்டு இருக்க, எதுக்கடி என்ன போய் இப்படி அடிக்கிற அப்படின்னு கேட்குறாங்க.
அம்மா நீயா? அம்மா யாரோ நினச்சி நான் கட்டையை எடுத்து அடிச்சிட்டம்மா அப்படின்னு தாமரை சொல்கிறாங்க. ஏய் உனக்கு அறிவு இருக்கா இல்லையாடி? நான் தான் கேட்டேன்ல யாருன்னு கேட்டேன், நீ வாயே திறக்கல அமைதியாக இருக்கா. ஏய் நீ பேசுறது எதுவும் எனக்கு காதில் கேட்கலடி, காதெல்லாம் அடைச்சி போய் தாண்டி நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி உட்காருமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னம்மா நடந்தது அப்படின்னு தாமரை கேட்குறாங்க. அதை ஏன்டி கேட்குற, அதை ஏன் கேட்குற, பாத யாத்திரைன்னு போய் நான் செத்து நூலாய் தாண்டி வந்திருக்கேன். ஐயோ ஐயோ அம்மா காலெல்லாம் கொதிக்குது, என்னால் முடியவே இல்லை தெரியுமா, அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு நான் வந்திருக்கேன். அப்போ கூட அவங்கெல்லாம் என்னை ஏற்றுக்கவே இல்லை. ஒழுங்காக போயிடு, தள்ளி போயிடு, ஏதோ சாமிக்காக நீ வந்த உன்னை விட்டோம், ஆனால் வீட்டுக்குள்ளெலாம் உன்னை சேர்க்க மாட்டோன்னு சொல்லி ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தாமரோட அம்மா சொல்கிறாங்க. அப்படியாம்மா பண்ணாங்க? அது மட்டும் இல்லடி, ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் வந்திருக்கேன். உனக்கு ஒன்று தெரியுமா, ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அம்மா. என்னம்மா அப்படின்னு தாமரை கேட்குறாங்க. உனக்கு இப்படி ஒரு கல்யாணம் நடந்ததில்ல, அதுக்கு காரணமே அந்த ஈஸ்வரி அவங்க பொண்ணு சித்ரா 2 பேரும் சேர்ந்து பிளான் போட்டு தாண்டி நடத்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா பண்ணாங்க? அவங்க 2 பேரும் இந்த பிச்சையை கூப்பிட்டு பணம் கொடுத்து பெரிய பணக்கார மாதிரி நடிக்க சொல்லியிருக்காங்க. 4 துப்பாக்கியோடு வர சொல்லியிருக்காங்க. எல்லாமே அவங்க தான் பண்ணியிருக்காங்க. பிளான் போட்டு அந்த பிச்சைக்காரனை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சதே அந்த ஈஸ்வரி சித்ரா 2 பேரும் சேர்ந்து தான் அப்படின்னு தாமரோட அம்மா சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே தாமரை ஷாக் ஆகுறாங்க. உண்மையாவாம்மா? ஆமாம் ஆமாம் அப்படி தான் பண்ணியிருக்காங்க. என் பொண்ணோட வாழ்க்கையை எல்லாரும் சேர்ந்து அழிச்சிட்டாங்களே கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழறாங்க. இருமா அவர் வரட்டும் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தாமரை கோவமாக இருக்காங்க. அங்கே வந்து பிச்சை வராரு. வந்த உடனே நீங்கள் பாருங்கள், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். உங்களை யார் பணக்கார மாதிரி நடிக்க சொன்னது அப்படின்னு தாமரை கேட்குறாங்க. அதுவா, ஈஸ்வரி அவங்க தான் நடிக்க சொன்னாங்க. ஆரம்பத்தில் உன்னை பார்க்கும்போது யோசிச்சுட்டு இருந்தேன், ஆனால் உன்னை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நான் காதல் வலையில் விழுந்துட்டேன், அதனால தான் உன்னை விடாமல் கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அவங்க கொடுத்த பணத்தால் தான் நடிச்சியா? ஆமாம் அவங்க பணம் கொடுத்தாங்க, நான் நடித்தேன், வேற என்ன படம் சொல்கிறேன். ஆனால் உண்மையிலே நான் பிச்சைக்காரன் தான், ஆனால் அவங்க பணக்கார மாதிரி நடிக்க சொன்னாங்க. அவங்க சொல்லிக் கொடுத்த எல்லாமே நான் பண்ணேன், நீ அப்படியே என் வலையில் வந்து விழுந்துட்ட அப்படின்னு சொல்கிறாரு பிச்சைக்காரர். அதை கேட்டோன்னே அப்படியே கோவமாக வருது தாமரை. அவங்க அம்மா 2 பேருமே சேர்ந்து பயங்கரமாக கத்துறாங்க. அறிவு இருக்கா இல்லையா, ஒரு பொண்ணோட வாழ்க்கையை அழிச்சிட்டு இப்படி சிரிச்சிட்ருக்க. நான் எங்கள் தாமரை அழித்தேன், அழகான ஒரு பொண்டாட்டியை நான் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாம் எனக்கு கடவுள் கொடுத்த வரம், நான் எதுக்காக ஃபீல் பண்ணணும், அதெல்லாம் நான் ஃபீல் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். அடைச்சி வாயை மூடு, மானங்கட்டவன வாயை மூடு, நீலாம் ஒரு மனுஷனா, என் வாழ்க்கையாக அழித்து குட்டிச்சவராக்கி வச்சுருக்க. நான் எப்படிலாம் வாழணும்னு கனவு கண்ட தெரியுமா, பெரிய பணக்காரனை கல்யாணம் பண்ணிவிட்டு நல்லா காரில் போகணும், பெரிய பங்களாவில் இருக்கணும். என் மாமா என்னை எப்படி வளர்த்தாரு தெரியுமா, அவ்வளோ கொடுத்தாரு, என் கல்யாணத்துக்கே 100 பவுன் போட்டார். அப்படி அதெல்லாம் விட்டுட்டு இந்த பிச்சைக்காரரை கல்யாணம் பண்ணிவிட்டு இங்கே வந்து இப்படி உட்காந்துட்ருக்கேன். கடவுளே எனக்கு எதுக்காக இப்படி தண்டனை கொடுத்த அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாரு தாமரை, நீ என்ன பண்ணாலும் நீ பண்ண தப்புக்கு கடவுள் கருமான்ற பேரில் தண்டனை கொடுத்துருவாரு. அதை உன்னால் தடுக்கவே முடியாது. அந்த தண்டனை தான் நான். என்ன நீ சந்தோஷமாக மாமான்னு கூப்பிட்டு சந்தோஷமாக வாழு அப்படின்னு சொல்கிறாரு. ஏய் நீ இனிமேல் பேசினா அந்த ஊட்டுக்கட்டைங்க அப்படின்னு தாமரை தேடுறாங்க. ஐயோ நான் இல்லை, நான் அப்புறமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பிச்சை ஓட்டாரு. என்னடி இது, எல்லாரும் சேர்ந்து உன் வாழ்க்கையை அழிச்சிட்டாங்க, விடக்கூடாது, அந்த ஈஸ்வரி சித்ரா 2 பேரும் விடவே கூடாது, ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. தாமரை பயங்கரமாக அழறாங்க. அங்கே ஈஸ்வரி அவங்க பொண்ணு 2 பேருமே சேர்ந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஐயோ அம்மா என்னால் முடியலம்மா, கால் வலி தாங்க முடியலம்மா, அம்மா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதே இல்லைம்மா, பாதை யாத்திரைனா சும்மா கொஞ்சம் தூரம் வலிக்காதுன்னு நான் நினச்சம்மா, கடைசியில் செருப்பு இல்லாமல் அந்த சூட்டில் நடக்க விட்டு பாருமா, காலெல்லாம் பாருமா எப்படி புண்ணாயிருக்குன்னு பாருமா அப்படின்னு சொல்கிறாங்க. என்கிட்ட சொல்கிறேடி, நீயாச்சு பரவாயில்ல சின்ன பொண்ணு ஏதோ தாங்குற, நான் வயசானவடி, எனக்கு எப்படி தாங்க முடியும், எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க தெரியுமா, எல்லாரும் சேர்ந்து எதுக்கடி நம்மளை எப்படி கஷ்டப்படுத்துகிறாங்க, அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க 2 பேருமே. அம்மா எல்லாரையும் சும்மாவே விடக்கூடாதுமா, எனக்கு ரொம்ப வலிக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமாக பேசிகிட்டு இருக்காங்க. சரி விடுடி, என்ன பண்ணுறது, எனக்கும் ஒன்றுமே புரியல, நாளைக்கு நம்ம 2 பேரும் போய் டாக்டரை பார்த்துட்டு வந்துடும், இல்லைனா அந்த வலியெல்லாம் சரி பண்ணவே முடியாது, எனக்கு ரொம்ப கால் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்கேருந்து எப்பவும் போல் வராங்க. வந்துட்டு மோகனா கேட்குறாங்க, என்ன ரொம்ப கால் வலிக்குதா, நாளைக்கு ஹாஸ்பிட்டல் நான் போகிறேன், நீங்கள் வரீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. வந்து தான் ஆகணும், வேறு என்ன பண்ணுறது, ரொம்ப கால்லாம் வலிக்குது, நாளைக்கு கண்டிப்பாக நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாம், என்னெல்லாம் வலி தாங்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஏதோ ஒரு வேண்டுதல் அதான் போயிட்டோம், நீங்கள் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் ஏன் பெருசாக எடுத்துக்க போகிறோம், நாங்கள் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கல, நம்ம குடும்பத்தோட நல்லதுக்கு தானே நாம் போகிறோம், எல்லாம் நல்லது தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கேருந்து மோகனா போகிறாங்க. ஐயோ கடவுளே, எனக்கு என்ன இப்படி கடுப்பு ஏற்றிட்டு இருக்காங்களோ தெரியல, எல்லா கொடுமையும் அனுபவிச்சுட்டு நம்ம வீட்டுக்காக தானேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் பார்த்தாலே ரொம்ப அப்படி கடுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை,
இவங்க எப்படியாவது அந்த வேண்டுதலை நிறைவேற்றாமல் இருந்திருந்தா அதுவாவது சந்தோஷப்பட்டுக்கலாம். அதுவும் நல்லபடியாக முடிஞ்சிடுச்சு. அவங்க எல்லைக்குள்ளே வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டாங்களா, அதுவும் அப்படியே கடுப்பாக இருந்தது தெரியுமா எனக்கு அப்படின்னு ஈஸ்வரி சொல்கிறாங்க. ஆமாம்மா, இவங்க எது பண்ணாலும் அது எல்லாமே நல்லபடியாக முடியுதுமா. எல்லா சோதனையும் வருது, ஆனால் கரெக்டாக முடிச்சிடுறாங்கம்மா அப்படின்னு சித்ரா சொல்கிறாங்க. அதாண்டி எனக்கும் ஒன்றுமே புரியல. அந்த தாமரைக்கு ஒரு வழியாக அந்த பிச்சைக்காரனை கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம். அதெல்லாம் நமக்கு கரெக்டாக தான் நடந்தது. ஆனால் இவங்க மட்டும் எதுவுமே இவங்கள பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சித்ரா 2 பேருமே சேர்ந்து ரொம்ப ஃபீல் பண்ணி வருத்தமாக பேசிகிட்டு இருக்காங்க. தமிழா அடுத்த நாள் காலேஜுக்கு காலையில் போகிறாங்க. நடக்கும்போது கால் ரொம்ப வலிக்குது அப்படின்றாங்க. என்ன உனக்கு கால் ரொம்ப வலிக்குதா அப்படின்னு சேர்த்து கேட்குறாரு. இல்லைங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்னால் முடியும், கொஞ்சம் பாத யாத்திரை பண்ணலாம், லைட்டாக வலிக்குது, வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, நானே உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், வா. எப்படி கூட்டிகிட்டு போவீங்க? நில்லு, இருத வரேன் அப்படின்னு போகிறாரு. போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வர்றாரு. அப்படியே தமிழை தூக்குறாரு. தூக்கிட்டு அப்படியே போகிறாரு. எல்லாருமே வீட்டில் பார்க்குறாங்க. என்ன தமிழ் இப்படி தூக்கிட்டு போகிறான் அப்படின்னு ராஜாங்க எல்லாருமே கேட்குறாங்க. அதுவா, ஒன்றும் இல்லை, நடந்து வந்தால கால் ரொம்ப வலிக்குது போல், அதனால தான் அப்படின்னு அப்போ தான் சொல்கிறாங்க. அவங்க புருஷன் பொண்டாட்டி தூக்கிட்டு போனால் தூக்கிட்டு போட்டதில் என்ன இருக்குது, எல்லாம் நல்லது தானப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தூக்கிட்டு போய் காரில் உட்கார வைக்கிறாரு. காலேஜுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போனோடனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதே மாதிரி தூக்கிட்டு போய் அப்படியே காலேஜ்லேயும் உள்ள ரூமில் உட்கார வைக்கிறாரு. எல்லா ஸ்டூடெண்ட்டும் பார்க்குறாங்க. பார்த்துட்டோன்னே அங்கேருந்து அப்படியே சேர்ந்து வெளியே நின்றுட்டு இருக்காரு. என்ன, உங்கள் வீட்டுக்காரர் உன்னை தூக்கிட்டு வந்து உட்கார வைக்கிறாரு அப்படின்னு அங்கே இருக்க ஸ்டூடெண்ட் எல்லாருமே கேட்குறாங்க. அவங்க ஃப்ரெண்டெல்லாம், அதுவா, ஒன்றும் இல்லை, நான் பாத யாத்திரை போனேன், அப்போ வந்து கால்லாம் ரொம்ப வலிச்சுது, கீழே வைக்கவே முடியல, ரொம்ப பயங்கரமாக வலிச்சுது, அதை அவர் பார்த்துட்டாரு, அதனால தான் வீட்டிலேருந்து காரில் தூக்கிட்டு வந்தார். கார்லேருந்து இங்கே கிளாஸ் ரூமில் தூக்கிட்டு வந்தார். நான் எவ்வளவோ சொன்னேன், எல்லாரும் பார்க்குறாங்க, அசிங்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவர் அதெல்லாம் கேட்கவே இல்லை. என் பேச்சு அவர் கேட்கவே மாட்டாரு அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க. இப்படி ஒரு புருஷன் கிடைச்சதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும் தமிழ், சூப்பர் சூப்பர், உன்னை அப்படி தாங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஃப்ரெண்டுங்களும் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. அங்கேருந்து மேம் வராங்க. என்ன தமிழ், உங்கள் வீட்டுக்காரனை தூக்கிட்டு வந்து உட்கார வச்சார் போல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ, மேம்க்கோ தெரிஞ்சிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தமிழ் வெக்கப்படுறாங்க. இதில் என்னம்மா இருக்குது, வெக்கப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. உன்னோட புருஷன் உன்னை எந்த அளவுக்கு கேர் எடுத்து பார்த்துக்கிறான்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும், சரியா? வயிற்றுல குழந்தைய வச்சிருக்க, என்ன பிரச்சனை, எதுக்காக அவர் தூக்கிட்டு வந்தாரு அப்படின்னு கேட்குறாங்க. அதுவா மேம், ஒன்றும் இல்லை, நான் பாத யாத்திரை போனேன், அப்போ ரொம்ப கால் வலிச்சது, அதனால தான் அவர் கிளாஸ் ரூமில் தூக்கிட்டு வந்து விட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, ஓகே தமிழ், இப்போ ஓகேவா, இல்லைன்னா நீ ரெஸ்ட் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை மேம், நான் இங்கே தான் நான் கிளாஸை கவனிக்கிறேன், ஒன்றும் இல்லை எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாங்க. அதே மாதிரி கிளாஸ் முடிஞ்சோடனே அதே மாதிரி தூக்கிட்டு வீட்டுக்கு போகிறாரு. போனோடனே அப்படியே தமிழ் பார்க்குறாங்க, அப்படியே சிரிக்கிறாங்க. 2 பேருமே சேர்ந்து அப்படியே ரொமான்ஸ் பண்ணுறாங்க. என்னங்க, என் மேலே உங்களுக்கு இவ்வளோ பாசமா? என்ன தமிழ் இப்படி பேசிட்ட, உன் மேலே எனக்கு அவ்வளோ பாசம், அது எல்லாமே மனசுக்குள்ளே அப்படியே புதைச்சி வச்சுருந்தேன், இப்போ அது எல்லாமே பொங்கி வருது, வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சேர்த்து சொல்கிறாரு. ஐயோ பாப்பா, தாங்க முடியல உங்கள் பாசத்துக்கு, எல்லாரும் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க. அது உண்மை தானே தமிழ் அப்படின்னு சேர்த்து சொல்கிறாரு. 2 பேருமே சேர்ந்து ரொமான்ஸாக பயங்கர சந்தோஷம். சூரிய கிரகணம் எல்லாமே முடிஞ்சிடுச்சாப்பா அப்படின்னு கேட்குறாரு. எல்லாம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்க சொல்கிறாங்க. சரி, எல்லாருக்கும் சுற்றி போட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் வீட்டுக்குள்ளே போங்க அப்படின்னு சொல்கிறாரு ராஜாங்கம். அதே மாதிரி சுற்றியெல்லாம் போட்டாங்க. எல்லாருமே வீட்டுக்குள்ளே வராங்க. வந்த உடனே அப்பா என்னால் முடியுது அப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு பக்கம் உட்காடுறாங்க. இங்கே பாருங்க, எல்லாரும் கஷ்டப்பட்டுட்டு தான் வந்திருக்கீங்க, கால் வலி எல்லாருக்குமே இருக்கும், எல்லாரும் போயிட்டு ரூமில் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்கிறாரு ராஜாங்கம். மோகனா நீயும் போ அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு ஈஸ்வரி, ஒரு நிமிஷம் இங்கே வா அப்படின்னு ராஜாங்கம் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு நடந்ததெல்லாம் சொல்கிறாரு. இங்கே பாருமா, உங்கள் எல்லாரையும் சேர்த்து நான் கஷ்டப்படுத்திட்டேன் நீங்கள் நினைக்காதீங்க, இந்த வீட்டோட நல்லதுக்கு தான் நான் பண்ணியிருக்கேன், இந்த வீட்டோட இனி வரவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும், அந்த முருகரோட அருள் கிடைக்கணும், அதுக்காக தான் நான் எல்லாரையும் கூட்டிகிட்டு போனேன், நான் உங்களெல்லாம் கஷ்டப்படுத்திட்டேன்னு தயவு செய்து நினைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஐயோ மாமா, நான் ஏன் மாமா அப்படிலாம் நினைக்க போகிறேன், அதெல்லாம் ஒன்றும் நான் நினைக்கல மாமா அப்படின்னு ஈஸ்வரி சொல்கிறாங்க. சரி போங்க, போயிட்டு ரூமில் ரெஸ்ட் எடுங்க போங்க அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாருமே போகிறாங்க. மோகனா நீயும் போ, நான் எல்லாருமே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க ரூமுக்கு அவங்கவுங்க போகிறாங்க. தமிழ் வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. போயிட்டு கால் வலி எப்படி இருக்குது, பரவாயில்லையா அப்படின்னு கேட்குறாரு சேது. பரவாயில்லைங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இரு வரேன் அப்படின்னு போகிறாரு. போயிட்டு காலுக்கு கொண்டு வந்து அப்படியே இதெல்லாம் போட்டு எண்ணெய்லாம் போட்டு அப்படியே தேய்ச்சி விடுறாரு. கால் வலி பரவாயில்லையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னதான் இருந்தாலும் வயிற்றுல குழந்தை இருக்கு, நீ நடந்து வந்திருக்க, எல்லாம் நல்லதுக்கு தான் விடு அப்படின்னு சொல்லிட்டாரு. ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. அங்கேருந்து அப்படியே ராஜாங்கம் மோகனா 2 பேருமே ரூமில் இருக்காங்க. கால் வலிக்குதா உனக்கு ரொம்ப அப்படின்னு ராஜாங்கம் கேட்குறாரு. இல்லைங்க பரவாயில்லைங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு மோகனா சொல்கிறாங்க. என்ன மோகனா இப்படி பேசிகிட்டு இருக்க நீ, நான் உன்னோட புருஷன் தானே, எனக்கு எதனா ஒன்றா நீ துடிக்கிற, ஒரு விஷயத்தையும் எனக்கு பார்த்து நீ பண்ணுற, இப்போ உனக்கு கால் வலிக்குது, ஏன் நான் பார்க்கக்கூடாதா என்ன, நான் பார்க்கலாம், நான் உன்னோட புருஷன் தானே, நீ காலை காட்டு, நான் வந்து நல்லா தேய்ச்சி விடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு.
இல்லைங்க பரவாயில்லங்க வேணாங்க அப்படின்னு மோகனா சொல்கிறாங்க. இங்கே பாரு மோகனா, அதெல்லாம் நீ யோசிக்கவே யோசிக்காத சரியா? இதில் எந்த ஒரு கௌரவமும் கிடையாது. பொண்டாட்டி புருஷன்கிட்ட கௌரவம் பார்க்கக்கூடாது. அதே மாதிரி பொண்டாட்டி புருஷன்கிட்ட கௌரவம் பார்க்கக்கூடாது. இது எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. என்னங்க அதுக்காக இல்லைங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை காட்டு அப்படின்னு காலில் மருந்தெல்லாம் போட்டு நல்லா சரி பண்ணிகிட்ருக்காரு. அங்கேருந்து அதுக்குள்ளே சேது வராரு ரூம்குள்ளே. வந்த உடனே அப்படி பார்க்குறாரு. என்னங்க சேதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க மோகனா. என்னப்பா நான் வந்துட்டு அம்மாவுக்கு கால் வலிக்க போகுது, அதனால தான் நான் வந்து கால் ஏதாவது தேய்ச்சி விடலாமான்னு கேட்குறதுக்காக வந்தேன் அப்படின்னு சேது சொல்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, அம்மாவை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ராஜாங்க சொல்கிறாரு. அப்பா உங்களோட கால் வேணா நான் ஒன்றா சரி பண்ணிவிட்டு போட்டுமா, ஏதாவது தேய்ச்சி விட்டுட்டு போகட்டுமா அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் வேணாம்ப்பா, நான் பார்த்துக்கிறேன். மோகனாக்கு தான் கால் வலி அதிகமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வயசாகுதுல்ல. மோகனா இன்னைக்கு பாரு வலி எப்படி இருக்குன்னு. சப்போஸ் ரொம்ப வலிச்சதுன்னா நீ நாளைக்கு போய் டாக்டரை பார்த்து ஒரு ஊசி போட்டுக்கோ, அந்த வலியெல்லாம் தானாக போயிடும். அந்த கடவுள் கண்டிப்பாக எல்லாத்தையும் சரி பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்கிறாரு. நீ போப்பா, நீ போய் பார்த்துக்கோ போ, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அங்கேருந்து போகிறாரு சேது. ஏன்னா தமிழ் ஓகேவா, கால் வலி பரவாயில்லையா, இல்லை நாளைக்கு டாக்டரை போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்கிறாரு. ஐயோ என்னங்க பேசிகிட்டு இருக்கீங்க, ஒரு சின்ன வலியை போய் இவ்வளோ பெருசாக பேசிகிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாரும் தானே நடந்து வந்தாங்க, நீங்கள் என்னங்க இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாங்க. தமிழ் எல்லாரும் நடந்து வந்தாங்க சரி கரெக்டு தான், ஆனால் நீ வயிற்றில் 2 குழந்தைய வச்சுட்டு நடந்து வந்திருக்க, புரியுதா உனக்கு? சரி நான் போய் பாட்டியை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு அங்கேருந்து போகிறாரு. அப்பத்தா கிட்ட போகிறாரு. அப்பத்தா உனக்கு கால் வலி எப்படி இருக்குது, இரு நான் வந்து உனக்கு எண்ணெய்லாம் போட்டு நீவி விடுறேன் அப்படின்னு எண்ணெய்லாம் போட்டு அப்படி உருவி விடுறாரு. பரவாயில்லப்பா, நான் என்ன ரொம்ப தூரமாக நடந்தேன், நான் கொஞ்சம் தூரம் தானேப்பா நடந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பத்தா வயசு இருக்கவங்க நடந்தால் கூட பரவாயில்ல, நீ வயசானது இருந்தாலும் கொஞ்சம் தூரம் கூட நடந்து மயக்கடிச்சு விழுந்து எவ்வளோ கஷ்டப்பட்ட, கொடு காலை கொடு அப்படின்னு நல்லா உருவி விட்றாரு. இப்படி ஒரு பேரன் கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கணும், என்ன புண்ணியம் பண்ணணும் தெரியல அப்படின்னு அப்பத்தா சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லை அப்பத்தா, உன்னை மாதிரி ஒரு அப்பத்தா கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சேது சொல்கிறாரு. சரிப்பா சரி, நீ குழந்தை குட்டியோட நல்லா இருக்கணும், உனக்கு வந்த கனவு இனிமேல் எதுவுமே நடக்காது, உன் பொண்டாட்டி நீ வீட்டை விட்டு வெளியே அனுப்புகிற மாதிரி கனவு கண்டா அப்படி ஒரு விஷயம் இந்த ஜென்மத்தில் நடக்கவே நடக்காது. ஏன்னா அந்த முருகர்கிட்ட நம்ம போயிட்டு அவரை பார்த்துட்டு வந்துட்டோம், சொன்ன பரிகாரத்தை நம்ம நல்லபடியாக முடிச்சிட்டோம், அதனால் நீ கவலைப்படாத, இனிமேல் எதுவுமே நடக்காது அப்படின்னு அப்பத்தா சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம் அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சேது வராரு. தாமரை ரூமில் இருக்காங்க, கதவை தட்டிகிட்டே இருக்காங்க. யார் இது கதவை தட்டுறா, யார் யார் அப்படின்னு தாமரை கேட்டுகிட்டே இருக்காங்க. ஆனால் பதில் சொல்லவே இல்லை. என்ன இது இப்படி தட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமாக வருது, பயப்படுறாங்க. ஐயோ நம்ம இங்கே வேறு இருக்கோமே, யாராவது இருப்பாங்களோ, சரி நம்ம ஒரு உருட்டுக்கட்டை எடுத்துக்கலாம் அப்படின்னு தாமரை அப்படி ஒரு உருட்டுக்கட்டை எடுத்துக்கிறாங்க. வெளியே அவங்க அம்மா நின்றுட்டு இருக்காங்க, ரொம்ப நேரமாக தட்டுறாங்க. கதவை ஓப்பன் பண்ணோடனே அப்படியே அடிக்கிறாங்க. ஏய் என்னடி பண்ணிட்டு இருக்க, எதுக்கடி என்ன போய் இப்படி அடிக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா நீயா, அம்மா யாரோ நினச்சி நான் கட்டையை எடுத்து அடிச்சிட்டம்மா அப்படின்னு தாமரை சொல்கிறாங்க. உனக்கு அறிவு இருக்கா இல்லையாடி, நான் தான் கேட்டேன்ல யாருன்னு கேட்டேன், நீ வாயே திறக்கல அமைதியாக இருக்கா, நீ பேசுகிறது எதுவும் எனக்கு காதில் கேட்கலடி, காதெல்லாம் அடைச்சி போய் தாண்டி நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி உட்காருமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னம்மா நடந்தது அப்படின்னு தாமரை கேட்குறாங்க. அதை ஏன்டி கேட்குற, அதை ஏன் கேட்குற, பாத யாத்திரைன்னு போய் நான் செத்து நூலாய் தாண்டி வந்திருக்கேன். ஐயோ அம்மா காலெல்லாம் கொதிக்குது, என்னால் முடியவே இல்லை தெரியுமா, அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு நான் வந்திருக்கேன். அப்போ கூட அவங்கெல்லாம் என்னை ஏற்றுக்கவே இல்லை, ஒழுங்காக போயிடு தள்ளி போயிடு, ஏதோ சாமிக்காக நீ வந்த உன்னை விட்டோம், ஆனால் வீட்டுக்குள்ளெலாம் உன்னை சேர்க்க மாட்டோன்னு சொல்லி ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தாமரோட அம்மா சொல்கிறாங்க. அப்படியாம்மா பண்ணாங்க, அது மட்டும் இல்லடி, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் வந்திருக்கேன், உனக்கு ஒன்று தெரியுமா, ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அம்மா. என்னம்மா அப்படின்னு தாமரை கேட்குறாங்க. உனக்கு இப்படி ஒரு கல்யாணம் நடந்ததில்லை, அதுக்கு காரணமே அந்த ஈஸ்வரி அவங்க பொண்ணு சித்ரா 2 பேரும் சேர்ந்து பிளான் போட்டு தாண்டி நடத்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா பண்ணாங்க, அவங்க 2 பேரும் இந்த பிச்சையை கூப்பிட்டு பணம் கொடுத்து பெரிய பணக்கார மாதிரி நடிக்க சொல்லியிருக்காங்க, 4 துப்பாக்கியோடு வர சொல்லியிருக்காங்க, எல்லாமே அவங்க தான் பண்ணியிருக்காங்க, பிளான் போட்டு அந்த பிச்சைக்காரனை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சதே அந்த ஈஸ்வரி சித்ரா 2 பேரும் சேர்ந்து தான் அப்படின்னு தாமரோட அம்மா சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே தாமரை ஷாக் ஆகுறாங்க. உண்மையாவாம்மா, ஆமாம் அப்படி தான் பண்ணியிருக்காங்க, என் பொண்ணோட வாழ்க்கையை எல்லாரும் சேர்ந்து அழிச்சிட்டாங்களே கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழறாங்க. இருமா அவர் வரட்டும் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தாமரை கோவமாக இருக்காங்க. அங்கே வந்து பிச்சை வராரு. வந்த உடனே நீங்கள் பாருங்கள், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும், உங்களை யார் பணக்கார மாதிரி நடிக்க சொன்னது அப்படின்னு தாமரை கேட்குறாங்க. அதுவா, ஈஸ்வரி அவங்க தான் நடிக்க சொன்னாங்க, ஆரம்பத்தில் உன்னை பார்க்கும்போது யோசிச்சுட்டு இருந்தேன், ஆனால் உன்னை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, நான் காதல் வலையில் விழுந்துட்டேன், அதனால தான் உன்னை விடாமல் கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அவங்க கொடுத்த பணத்தால் தான் நடிச்சியா? ஆமாம் அவங்க பணம் கொடுத்தாங்க, நான் நடித்தேன், வேற என்ன படம் சொல்கிறேன், ஆனால் உண்மையிலே நான் பிச்சைக்காரன் தான், ஆனால் அவங்க பணக்கார மாதிரி நடிக்க சொன்னாங்க, அவங்க சொல்லிக் கொடுத்த எல்லாமே நான் பண்ணேன், நீ அப்படியே என் வலையில் வந்து விழுந்துட்ட அப்படின்னு சொல்கிறார் பிச்சைக்காரர். அதை கேட்டோன்னே அப்படியே கோவமாக வருது தாமரை அவங்க அம்மா 2 பேருமே சேர்ந்து பயங்கரமாக கத்துறாங்க.
அறிவு இருக்கா இல்லையா? ஒரு பொண்ணோட வாழ்க்கையை அழிச்சிட்டு இப்படி சிரிச்சிட்டு இருக்க. நான் எங்க தாமரை அழிச்சேன்? அழகான ஒரு பொண்டாட்டியை நான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். எல்லாம் எனக்கு கடவுள் கொடுத்த வரம். நான் எதுக்காக ஃபீல் பண்ணணும்? அதெல்லாம் நான் ஃபீல் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அடச்சி வாயை மூடு, மானங்கட்டவன வாயை மூடு. நீலாம் ஒரு மனுஷனா? என் வாழ்க்கையை அழிச்சு குட்டிச்சவராக்கி வச்சிருக்க. நான் எப்படிலாம் வாழணும்னு கனவு கண்ட தெரியுமா? பெரிய பணக்காரனை கல்யாணம் பண்ணிட்டு நல்லா காரில் போகணும், பெரிய பங்களாவில் இருக்கணும். என் மாமா என்னை எப்படி வளர்த்தாரு தெரியுமா? அவ்வளோ கொடுத்தாரு. என் கல்யாணத்துக்கே 100 பவுன் போட்டார். அப்படி அதெல்லாம் விட்டுட்டு இந்த பிச்சைக்காரரை கல்யாணம் பண்ணிட்டு இங்கே வந்து இப்படி உட்காந்துட்டு இருக்கேன். கடவுளே எனக்கு எதுக்காக இப்படி தண்டனை கொடுத்த அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாரு தாமரை, நீ என்ன பண்ணாலும் நீ பண்ண தப்புக்கு கடவுள் கருமான்ற பேரில் தண்டனை கொடுத்துருவாரு. அதை உன்னால் தடுக்கவே முடியாது. அந்த தண்டனை தான் நான். என்ன நீ சந்தோஷமாக மாமான்னு கூப்பிட்டு சந்தோஷமாக வாழு அப்படின்னு சொல்கிறாரு. ஏய் நீ இனிமேல் பேசினா அந்த ஊட்டுக்கட்டைங்க அப்படின்னு தாமரை தேடுறாங்க. ஐயோ நான் இல்லை, நான் அப்புறமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பிச்சை ஓட்டாரு. என்னடி இது, எல்லாரும் சேர்ந்து உன் வாழ்க்கையை அழிச்சிட்டாங்க, விடக்கூடாது. அந்த ஈஸ்வரி சித்ரா 2 பேரும் விடவே கூடாது, ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. தாமரை பயங்கரமாக அழறாங்க. அங்கே ஈஸ்வரி அவங்க பொண்ணு 2 பேருமே சேர்ந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஐயோ அம்மா என்னால் முடியலம்மா, கால் வலி தாங்க முடியலம்மா, அம்மா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதே இல்லைம்மா. பாத யாத்திரைனா சும்மா கொஞ்சம் தூரம் வலிக்காதுன்னு நான் நினச்சம்மா. கடைசியில் செருப்பு இல்லாமல் அந்த சூட்டில் நடக்க விட்டு பாருமா, காலெல்லாம் பாருமா எப்படி புண்ணாயிருக்குன்னு பாருமா அப்படின்னு சொல்கிறாங்க. என்கிட்ட சொல்கிறேடி, நீயாச்சு பரவாயில்ல சின்ன பொண்ணு, ஏதோ தாங்குற. நான் வயசானவடி, எனக்கு எப்படி தாங்க முடியும்? எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க தெரியுமா? எல்லாரும் சேர்ந்து எதுக்கடி நம்மளை எப்படி கஷ்டப்படுத்துறாங்க? அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க 2 பேருமே. அம்மா எல்லாரையும் சும்மாவே விடக்கூடாதுமா, எனக்கு ரொம்ப வலிக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமாக பேசிகிட்டு இருக்காங்க. சரி விடுடி, என்ன பண்ணுறது, எனக்கும் ஒன்றுமே புரியல. நாளைக்கு நம்ம 2 பேரும் போய் டாக்டரை பார்த்துட்டு வந்துடும், இல்லைனா அந்த வலியெல்லாம் சரி பண்ணவே முடியாது, எனக்கு ரொம்ப கால் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்கேருந்து எப்பவும் போல் வராங்க. வந்துட்டு மோகனா கேட்குறாங்க, என்ன ரொம்ப கால் வலிக்குதா, நாளைக்கு ஹாஸ்பிட்டல் நான் போகிறேன், நீங்கள் வரீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. வந்து தான் ஆகணும், வேறு என்ன பண்ணுறது, ரொம்ப கால்லாம் வலிக்குது, நாளைக்கு கண்டிப்பாக நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாம், என்னெல்லாம் வலி தாங்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஏதோ ஒரு வேண்டுதல், அதான் போயிட்டோம், நீங்கள் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் ஏன் பெருசாக எடுத்துக்க போகிறோம், நாங்கள் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கல, நம்ம குடும்பத்தோட நல்லதுக்கு தானே நாம் போகிறோம், எல்லாம் நல்லது தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கேருந்து மோகனா போகிறாங்க. ஐயோ கடவுளே, எனக்கு என்ன இப்படி கடுப்பு ஏற்றிட்டு இருக்காங்களோ தெரியல, எல்லா கொடுமையும் அனுபவிச்சுட்டு நம்ம வீட்டுக்காக தானேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் பார்த்தாலே ரொம்ப அப்படி கடுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இவங்க எப்படியாவது அந்த வேண்டுதலை நிறைவேற்றாமல் இருந்திருந்தால் அதுவாவது சந்தோஷப்பட்டுக்கலாம். அதுவும் நல்லபடியாக முடிஞ்சிடுச்சு. அவங்க எல்லைக்குள்ளே வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டாங்களா, அதுவும் அப்படியே கடுப்பாக இருந்தது தெரியுமா எனக்கு அப்படின்னு ஈஸ்வரி சொல்கிறாங்க. ஆமாம்மா, இவங்க எது பண்ணாலும் அது எல்லாமே நல்லபடியாக முடியுதுமா, எல்லா சோதனையும் வருது, ஆனால் கரெக்டாக முடிச்சிட்றாங்கம்மா அப்படின்னு சித்ரா சொல்கிறாங்க. அதாண்டி எனக்கும் ஒன்றுமே புரியல, அந்த தாமரைக்கு ஒரு வழியாக அந்த பிச்சைக்காரனை கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம், அதெல்லாம் நமக்கு கரெக்டாக தான் நடந்தது, ஆனால் இவங்க மட்டும் எதுவுமே இவங்களை பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சித்ரா 2 பேருமே சேர்ந்து ரொம்ப ஃபீல் பண்ணி வருத்தமாக பேசிகிட்டு இருக்காங்க. தமிழா அடுத்த நாள் காலேஜுக்கு காலையில் போகிறாங்க. நடக்கும்போது கால் ரொம்ப வலிக்குது அப்படின்றாங்க. என்ன உனக்கு கால் ரொம்ப வலிக்குதா அப்படின்னு சேர்த்து கேட்குறாரு. இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்னால் முடியும், கொஞ்சம் பாத யாத்திரை பண்ணலாம், லைட்டாக வலிக்குது, வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, நானே உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், வா. எப்படி கூட்டிகிட்டு போவீங்க? நில்லு, இருத வரேன் அப்படின்னு போகிறாரு. போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வர்றாரு. அப்படியே தமிழை தூக்கிட்டு அப்படியே போகிறாரு. எல்லாருமே வீட்டில் பார்க்குறாங்க, என்ன தமிழ் இப்படி தூக்கிட்டு போகிறான் அப்படின்னு ராஜாங்க எல்லாருமே கேட்குறாங்க. அதுவா ஒன்றும் இல்லை, நடந்து வந்தால கால் ரொம்ப வலிக்குது போல், அதனால தான் அப்படின்னு அப்போ தான் சொல்கிறாங்க. அவங்க புருஷன் பொண்டாட்டி தூக்கிட்டு போட்டோம், இதில் என்ன இருக்குது, எல்லாம் நல்லது தானேப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தூக்கிட்டு போய் காரில் உட்கார வைக்கிறாரு. காலேஜுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போனோடனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதே மாதிரி தூக்கிட்டு போய் அப்படியே காலேஜ்லேயும் உள்ள ரூமில் உட்கார வைக்கிறாரு. எல்லா ஸ்டூடெண்ட்டும் பார்க்குறாங்க. பார்த்துட்டோன்னே அங்கேருந்து அப்படியே சேர்ந்து வெளியே நின்றுட்டு இருக்காரு. என்ன உங்கள் வீட்டுக்காரவனை தூக்கிட்டு வந்து உட்கார வைக்கிறாரு அப்படின்னு அங்கே இருக்க ஸ்டூடெண்ட் எல்லாருமே கேட்குறாங்க. அவங்க ஃப்ரெண்டெல்லாம், அதுவா ஒன்றும் இல்லை, நான் பாத யாத்திரை போனேன், அப்போ வந்து கால்லாம் ரொம்ப வலிச்சுது, கீழே வைக்கவே முடியல, ரொம்ப பயங்கரமாக வலிச்சுது, அதை அவர் பார்த்துட்டாரு, அதனால தான் வீட்டிலேருந்து காரில் தூக்கிட்டு வந்தார், கார்லேருந்து இங்கே கிளாஸ் ரூமில் தூக்கிட்டு வந்தார். நான் எவ்வளவோ சொன்னேன், எல்லாரும் பார்க்குறாங்க, அசிங்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவர் அதெல்லாம் கேட்கவே இல்லை, என் பேச்சு அவர் கேட்கவே மாட்டாரு அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க. இப்படி ஒரு புருஷன் கிடைச்சதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும் தமிழ், சூப்பர் சூப்பர், உன்னை அப்படி தாங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஃப்ரெண்டுங்களும் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. அங்கேருந்து மேம் வராங்க. என்ன தமிழ், உங்கள் வீட்டுக்காரனை தூக்கிட்டு வந்து உட்கார வச்சார் போல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ மேம்க்கோ தெரிஞ்சிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தமிழ் வெக்கப்படுறாங்க. இதில் என்னம்மா இருக்குது, வெக்கப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. உன்னோட புருஷன் உன்னை எந்த அளவுக்கு கேர் எடுத்து பார்த்துக்கிறாருன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும், சரியா? வயிற்றில் குழந்தைய வச்சிருக்க, என்ன பிரச்சனை, எதுக்காக அவர் தூக்கிட்டு வந்தார் அப்படின்னு கேட்குறாங்க. அதுவா மேம், ஒன்றும் இல்லை, நான் பாத யாத்திரை போனேன், அப்போ ரொம்ப கால் வலிச்சது, அதனால தான் அவர் கிளாஸ் ரூமில் தூக்கிட்டு வந்து விட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க.
ஓ! அப்படியா? ஓகே தமிழ். இப்போ ஓகேவா? இல்லன்னா நீ ரெஸ்ட் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. இல்ல மேம். நான் இங்க தான் கிளாஸ கவனிக்கிறேன். ஒண்ணும் இல்ல எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்றாங்க. அதே மாரி கிளாஸ் முடிஞ்சோனே அதே மாரி தூக்கிட்டு வீட்டுக்கு போறாரு. போனோனே அப்படியே தமிழ் பார்க்குறாங்க. அப்படியே சிரிக்கிறாங்க. 2 பேருமே சேர்ந்து அப்படியே ரொமான்ஸ் பண்றாங்க. "என்னங்க என் மேல உங்களுக்கு இவ்ளோ பாசமா?" "என்ன தமிழ் இப்படி பேசிட்ட? உன் மேல எனக்கு அவ்ளோ பாசம். அது எல்லாமே மனசுக்குள்ள அப்படியே புதைச்சு வச்சிருந்தேன். இப்ப அது எல்லாமே பொங்கி வருது. வேற ஒண்ணும் இல்ல." அப்படின்னு சேது சொல்றாரு. "ஐய்யய்யோ! பாப்பா தாங்க முடியல உங்க பாசத்துக்கு. எல்லாரும் எனக்கு வந்து இந்த மாரி ஒரு புருஷன் கிடைக்க குடுத்து வச்சிருக்கணும்னு சொல்றாங்க." அப்படின்னு தமிழ் சொல்றாங்க. "அது உண்ம தானே தமிழ்?" அப்படின்னு சேது சொல்றாரு. 2 பேருமே சேர்ந்து ரொமான்ஸா பயங்கர சந்தோஷமா பேசிட்டு வராங்க.